ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இப்போ ஒரு அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாப்ல. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிற டீமுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். நேற்று கோலமாவு டாஸ்க் ஒன்று வச்சாப்ல, அதுல விக்கல் சிக்ரம் டீம் ஜெயிச்சு அந்த 2 சில்வர் பாயிண்ட்ஸ் வாங்கினாங்களே, அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கும் ஃபன்னு, செம ஃபன்னா இந்த டாஸ்க். அதாவது ஒரு பாட்டு ஒன்று ஒலிக்கும். இப்ப வந்தேண்டா பால் காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருதுன்னா அது வந்து பாலை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று அங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது கருவாடு இருக்கு, பால் இருக்கு, சைக்கிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ். அதை நான் சைட்ல பிக்சரா போடுறேன், பாத்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எது அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகுதோ அதை போய் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த 2 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுல யார் வந்து ஃபர்ஸ்ட் போய் கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான். அந்த வந்தேண்டா பால்காரன்னு வந்தவொடனே ஓடி போயிட்டு அந்த பால் பக்கெட்டியை தூக்கிட்டாப்ல. ஓகேவா? அதே மாதிரி கானா வினோத் இன்னொரு விஷயமும் எடுத்திருந்தாரு. அதாவது கானா வினோத் ஏதோ 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு போல. நம்ம அரோரா விழுந்தச்சுன்னு போய் எடுக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அரோரா கொஞ்சம் கேமுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அரோரா நீங்க போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா அரோரா இருக்கிற இடமே தெரியாது, துஷார் பின்னாடியே இருப்பாங்கன்னு. அப்புறமேட்டு இவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டேறான்னு சொல்லிருப்போம். பட் ஆனா போன வாரம் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சாங்க, இந்த வாரம் நல்லாவே தெரியுறாங்க. அதாவது டாஸ்க்ல எல்லாம் கொஞ்சம் மும்முரமா விளையாடுறாங்க, வீடை வந்து ரொம்ப ஃபன்னா வச்சுக்கிறாங்க. சோ ஓகே, அரோரா வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அரோரா ஓடி போயிட்டு விழுந்தெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அந்த பொருளை. அதாவது அந்த ஏதோ கருவாடை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சாங் வந்தது, அந்த சாங்க்கு ஓடி போயிட்டு அந்த கருவாடை மட்டும் தூக்குனாங்க. இந்த மாதிரி வந்து ஃபன் டைப்பா போயிருந்தது. உண்மையிலே இன்னைக்கு லைவ் பார்க்கும் போது நல்லா இருந்தது மக்களே. ஒரு 2 மணி நேரமா வந்து பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பழைய பாடல்கள் நல்லா இருந்தது, பாடல்கள் கேட்க. இந்த மாதிரி வீட்டை நல்லா வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வேணா இவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா காலையில இருந்து போரா போயிருந்தது, இப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுல வந்து கமுதீன் வந்து அந்த லவ் ஃபெயிலியர் சாங்லாம் வரும்போது அந்த அரோரா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. விஜய் பார்வதி ஒரு பக்கம் காண்டா வராங்க. விஜய் பார்வதி ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்தா விஜய் பார்வதி பாட்டு பாடி நம்ம கமருதீனை கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி இங்க லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்குல்ல, நம்ம எஃப்ஜி அவர்களுக்கும் வியனாக்கும் கண்ணாலே பார்த்து சைட் வச்சுக்கிறாங்க. அது என்ன கதனே புரியல. எதனா ஒரு லவ் பாட்டு போட்டானா பிக் பாஸ் வர அவங்களுக்கு ஜூம் வேற வைக்கிறாப்புல. மறுபடியும் பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு குரல் வேற வந்தது. பிக் பாஸ் வந்து என்ன கனி, உங்களை நான் நேத்தே சொன்னேன், டாஸ்க் லெட்டர் படிக்காதீங்க, பாட்டு பாடுங்கன்ற மாதிரி அங்க வந்து பிக் பாஸ் கலாச்சிட்டையும் பார்க்க முடிஞ்சது. கனி அவர்கள் பிக் பாஸ் என்னையே கலாச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் டைப்பான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. உண்மையிலே இப்போ இந்த மதியானத்துக்கு மேல ஒரு வந்தது பாத்தீங்களா லைவ், அது உண்மையிலே பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. பாட்டு பாடி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பிக் பாஸ் கிட்ட இருந்து குரல் வந்திருக்கு. இப்பதான் எல்லாரும் வந்து அந்த டாஸ்க் லெட்டரை படிக்க போறாங்க. அந்த அன்சின் ப்ரோமோல வந்த விஷயங்கள் அங்க போய் பார்ப்போம். விஜய் போறதுலாம் குத்தாட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க, வேற லெவல்ல குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண அந்த நாள் இதுதான். இன்னைக்கு வீட்டை வந்து அந்த 2 மணி நேரம் பாட்டு பாடி நல்லா ஜாலியா வச்சுட்டு இருந்தாங்க. வைபா இருந்தது, உண்மையிலே பாக்குறதுக்கும் நல்லாவே இருந்தது. எல்லாரும் எமோஷனா இருந்தாங்க. அந்த ஒரு சைட்ல வந்து ஃபன்னு போயிருந்தது, ஒரு பக்கம் லவ் ட்ராக் போயிருந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சொல்லுங்க. பை, டேக் கேர்.